சரி, இன்னைக்கு நாம பார்க்க போற ஒருத்தர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான். ஆனா அவரோட ஐடியாஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம கேக்குற பல கேள்விகளுக்கு பதிலா இருக்கு. வாங்க, இந்த ஆச்சரியமான மனுஷன் யாருன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். கேட்கவே எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? சமூக நீதிக்கான ஒரு குரல் மாதிரி. இதுதான் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட முக்கியமான பாயிண்ட். ஆனா இந்த வார்த்தைகள் யாருடையதுன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். கிட்டத்தட்ட 1700 வருஷத்துக்கு முன்னாடி 4ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒருத்தர் சொன்ன வார்த்தைகள் தான் இது. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இவ்ளோ புரட்சிகரமான ஒரு சிந்தனை எப்படி சாத்தியமாச்சு? வாங்க, மாபெரும் பெசிலோட கதையை நாம் இப்ப பார்க்கலாம். சரி, ஒருத்தருக்கு எப்படி இந்த மாதிரி அசாதாரணமான கருத்துக்கள்லாம் உருவாகும்? எல்லாமே அவரோட ஆரம்ப கால வாழ்க்கையில தான் இருக்கு. பாசில் ஒரு பெரிய அறிஞரா இருந்து எப்படி ஒரு புரட்சிகரமான பாதையை தேர்ந்தெடுத்தாருன்னு இப்ப பார்க்கலாம். பேசல் உண்மையிலே பிறப்பிலே ஒரு அதிர்ஷ்டசாலி தான். அப்போ இருந்ததுலேயே பெஸ்ட் எஜுகேஷன் அவருக்கு கிடைச்சிச்சு. செசேரியா, கான்ஸ்டான்டினோப்பிள், ஏதென்ஸ்னு படிச்சு சட்டம், பேச்சுக்களை எல்லாத்துலேயும் கெட்டிக்காரராக இருந்தார். சொல்லப்போனா அரசாங்கத்தில் பெரிய பெரிய பதவிகள்லாம் அவருக்காக காத்துட்டு இருந்துச்சு. ஆனா அவரோட பாதை வேறையா இருந்துச்சு. ஆனா திடீர்னு எல்லாமே மாறி போச்சு. அவரோட வார்த்தைகள்லே இதை கேட்கலாம். இது சும்மா ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு மட்டும் இல்ல, இது அவரோட வாழ்க்கையோட போக்கையே மாத்தி போட்ட ஒரு பெரிய திருப்புமுனை. அந்த விழிப்புணர்வுக்கு அப்புறம் பேசில் உலக வாழ்க்கையை துறக்க முடிவு செஞ்சார். ஆனா அப்போ இருந்த துறவர முறையில ஒரு பெரிய குறைய அவர் பார்த்தார். அதுதான் அவரை சமூக துறவரத்தோட தந்தையா மாத்துச்சு. பேசில் தன்னோட ஆன்மீக பயணத்துல பார்த்த விஷயம் இதுதான். அந்த காலத்துல ஒருத்தர் புனிதமான வாழ்க்கை வாழணும்னா ஊரை விட்டு, உலகத்தை விட்டு ஒதுங்கி பாலைவனத்துல தனியா ஜபம் பண்ணணும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இதுதான் ஆன்மீகத்தோட உச்சகட்டம்னு நினைச்சாங்க. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் தனி வாழ்க்கை, அதோட கவனம், பக்தி, ஜபம் மட்டும்தான். ஆனா இன்னொரு பக்கம் பேசன் கொண்டு வந்த சமூக வாழ்க்கை. இங்க ஜபம், துண்டு, உழைப்புன்னு எல்லாமே இருக்கு. பேசல் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டார். உங்க அன்பை காட்ட பக்கத்துல யாருமே இல்லைன்னா நீங்க எப்படி அன்பா இருக்கணுங்கிற கட்டளைய நிறைவேத்துவீங்க? யோசிக்க வேண்டிய கேள்வி இல்லையா? அவர் சும்மா ஐடியாஸ் மட்டும் கொடுக்கல, அதை செஞ்சும் காட்டினாரு. அந்த தனி வாழ்க்கை முறைய தூக்கி போட்டுட்டு தன்னோட சொந்த நிலத்திலேயே ஒரு சமூகத்தை உருவாக்குனாரு. அங்க ஜபம், உழைப்பு, மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுன்னு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி ரூல்ஸ் எழுதினாரு. இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் கிழக்கு கிறிஸ்தவ துறவரத்துக்கே அடித்தளமா அமைஞ்சுது. துறவரத்துக்கு ஒரு புது வடிவத்தை கொடுத்ததோட பேஸ்லோட வேலை முடியல. கொஞ்ச நாள்லயே அவர் ஒரு பேராயராக்கப்பட்டார். இது அவர் நேரா அந்த காலத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஆள்கிட்ட, அதாவது ரோமானிய சக்கரவர்த்தி கிட்டயே மோதுற நிலைமைக்கு கொண்டு போச்சு. இந்த மோதலுக்கு நடுவுல இருந்தது ஒரு இறையியல் சர்ச்சை. அதுக்கு பேரு ஏரியன் சர்ச்சை. சிம்பிளா சொல்லணும்னா கிறிஸ்துவின் தெய்வீகத்தன்மையே கேள்வி கேட்கிற ஒரு விஷயம் அது. அப்போ இருந்த சக்கரவர்த்தி இந்த புது கொள்கையை சப்போர்ட் பண்ணாரு. ஆனா பாசில் நம்ம பாரம்பரிய நம்பிக்கையை விட்டு கொடுக்கவே முடியாதுன்னு உறுதியா நின்னார். இந்த சீனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் ரோமானிய பேரரசோட முழு ராணுவ பலம், அரசியல் பலம். இன்னொரு பக்கம் ஒரே ஒரு பிஷப். பாசில் மேல இருந்த பிரஷர் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. சக்கரவர்த்தியோட தளபதி மொடஸ்டஸ் பாசில மிரட்டி பணிய வைக்கிறதுக்காக அனுப்பப்பட்டார். ஆனா பாசில் கொஞ்சம் கூட அசரல. இதை எதிர்பார்க்காத அந்த தளபதி ஆடி போய் சொன்ன பதில் தான் இது. ஒரு மத தலைவர் தங்கிட்ட இப்படி தைரியமா பேசுவாருன்னு அவரால நம்பவே முடியல. அதுக்கு பேசில் சொன்ன இந்த பதில பாருங்க. செம ஷார்ப், மறக்கவே முடியாத பதில். இந்த வார்த்தைகள் மூலமா ஒரு சக்கரவர்த்தியோட அதிகாரத்தை விட தன்னோட ஆன்மீக அதிகாரம் பெருசுன்னு அவர் தெளிவா சொல்லிட்டார். இதுதான் தைரியத்தோட உச்சம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பேசிலோட இந்த தைரியம் சக்கரவர்த்தியையே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அதனால அவர் பின்வாங்கிட்டார். இந்த ஒரு சம்பவம் ஒரு முக்கியமான விஷயத்த புரிய வச்சுது. சர்ச் விஷயத்துல அரசாங்கத்தோட அதிகாரம் எல்லை இல்லாதது கிடையாது. இந்த மரியாதை கிடைச்சதால தான் பேசில் தன்னோட அடுத்த பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட்டையும் வாங்கினார். சக்கரவர்த்தியோட சப்போர்ட்டோட பாசிலுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. தன்னோட போதனைகளை வெறும் வார்த்தையா மட்டும் வைக்காம அதை செயலாக்கி காட்டுறதுக்கு. அவர் கட்டுனது சும்மா ஒரு பில்டிங் இல்ல, அது கருணையின் நகரம்னு அழைக்கப்பட்டது. அப்போ சக்கரவர்த்தி கிட்ட இருந்து கிடைச்ச அந்த நிலத்தை அவர் என்ன பண்ணாரு? அதுக்கு பதில் இதுதான். செசரியா நகரத்துக்கு வெளியே பேசில் தன்னோட சமூக நீதி கனவை நிஜமாக்குனாரு. அந்த இடத்துக்கு அவர் வச்ச பேரு தான் பசிலியாட். இது சும்மா ஏழைகள் தங்குற இடம் மட்டும் கிடையாது. இது ஒரு கம்ப்ளீட் சோஷியல் சர்வீஸ் காம்ப்ளெக்ஸ். நோயாளிகளுக்கு ஹாஸ்பிட்டல், சாகிற தருவாயில் இருக்கிறவங்களுக்கு ஒரு காப்பகம், பசியோட வர்றவங்களுக்கு ஒரு சூப் கிச்சன்னு சமுதாயத்தால கைவிடப்பட்ட எல்லாருக்குமே இது ஒரு புகலிடமா இருந்துச்சு. இதோட முக்கியத்துவத்தை நாம அவ்வளோ சீக்கிரம் குறைச்சு மதிப்பிட முடியாது. ஆமா, சரித்திரத்துல பதிவு செய்யப்பட்ட உலகத்தோட முதல் உண்மையான ஹாஸ்பிட்டல் இதுதான்.
யோசிச்சு பாருங்க, பப்ளிக் ஹெல்த் கேர்னு ஒரு ஐடியாவே இல்லாத காலத்துல இது எவ்ளோ பெரிய புரட்சி. ஓகே, ஒருத்தர் ஒரு சாம்ராஜ்யத்தையே எதிர்க்கிறாரு, ஒரு புது துறவற முறையை உருவாக்குறாரு, உலகத்தோட முதல் மருத்துவமனையே கட்டுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமும் பேசிலோட லெகசி எப்படி தொடர்ந்தது? பேஷிலோட தாக்கம் அவரோட காலத்தோட நின்னு போகல. பாருங்க, கிபி 379ல அவர் இறந்துட்டாரு. ஆனா அவரோட துறவற விதிகள் அப்பவே பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட 530ல புனித பெனடிக்ட் இந்த விதிகளை எடுத்துக்கிட்டு மேற்கத்திய துறவற முறையே வடிவமைச்சார். இடைக்காலத்துல அவரோட வழிபாட்டு முறை கிழக்கு திருச்சபைக்கு ஒரு ஆணிவேராவே மாறிடுச்சு. இன்னைக்கும் அவரை ஹாஸ்பிட்டல் நிர்வாகிகளோட பாதுகாவலரா தான் பாக்குறாங்க. அவரோட செல்வாக்கு பல நூற்றாண்டுகளை தாண்டியும் நிக்குது. அவர் ஒரு புனிதரா இருந்தாலும் அவர்கிட்டயும் சில குறைகள் இருந்துச்சு. சில சமயம் பயங்கர கோபக்காரரா அதிகாரத்தோட நடந்துக்குவாராம். ஆனா அதே நேரத்துல தாராள மனசும் இரக்கமும் அவர்கிட்ட நிறைஞ்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மனுஷனா இருந்ததுதான் அவரோட சாதனைகளை இன்னும் பெருசா காட்டுது. இப்போ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். நீங்க சேமிக்கிற ரொட்டி பசியோட இருக்கிறவனுக்கு சொந்தம். இந்த வார்த்தைகள் சும்மா ஒரு அழகான கோட்டு கிடையாது. இதுதான் பேசிலோட வாழ்க்கை தத்துவம். துறவரத்தை மாத்தினதிலிருந்து ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டினது வரைக்கும் அவரோட ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இருந்த நம்பிக்கை இதுதான். அப்போ 1700 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பிஷப்போட கதை இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருது? உண்மையான நம்பிக்கைங்கிறது வெறும் வார்த்தையில இல்ல, அது செயல்ல தான் இருக்கணும்னு பேசிலோட வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்குது. அவரோட கதை இன்னைக்கு நம்மள எதை உருவாக்க சொல்லி சவால் விடுது? யோசிச்சு பாருங்க.